மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு மேட் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் படங்களில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல் தலைப்புக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. என்எம்எம்எஸ் தேர்வில் இந்த தலைப்பிலிருந்து குறைந்தபட்சம் 3 கேள்விகள் இருந்து அதிகபட்சமாக 5 கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த 50 வினாக்களின் விடை விளக்கங்களை கவனிச்சிட்டா போதும், மிக எளிமையாக மதிப்பெண்களை பெற முடியும். இந்த தலைப்பிலிருந்து கேட்கப்படும் கேள்விகளில் படங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு படம் இருக்கும், அதிகபட்சமாக 3 படங்கள் இருக்கும். இந்த படங்களில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு எண் விடுபட்டு இருக்கும். அந்த விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். தலைப்பிலேயே சொல்லிட்டாங்க, படங்களில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எண் விடுபட்டிருக்கும், அந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆகவே மாணவர்கள் எண்கள் பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். எண்கள் அப்படின்னா ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், வர்க்க எண்கள், கன எண்கள், பகு எண்கள், பகா எண்கள், இந்த மாதிரி தான். நம்ம ஆல்ரெடி எண் தொடர் வரிசையை நிரப்புதல், ஒப்புமை எண்கள், மாறுபட்ட எண் இணை எண்ணை தேர்ந்தெடுத்தல் ஆகிய தலைப்புகளை பார்த்துட்டதுனால இந்த தலைப்பு நமக்கு அவ்வளவு கடினமாக தெரியாது, மிக எளிமையாக செஞ்சிடலாம். வழிமுறை வினா எண் 1 முதல் 50 வரை. இந்த 1 முதல் 50 வரையிலான வினாக்களுக்கு இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். கீழே குறிப்பிட்ட வினாக்களில் கேள்வி குறியிடப்பட்டுள்ள இடத்தில் வரும் எண்ணை கண்டுபிடிக்கவும். 50 மாதிரி வினாக்களில் முதல் கேள்வி பாருங்கள். 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்துலேயும் 5 எண்கள் கொடுத்துருக்காங்க. 3வது படத்தில் இந்த இடத்துல வர்ற ஒரு எண் விடுபட்டிருக்கு. இந்த விடுபட்ட எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஒரு எண் விடுபட்டிருக்குன்னா இந்த சுற்றி இருக்கிற 4 எண்களுக்கும் இந்த எண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதாவது 3, 5, 4, 5 இந்த 4 எண்களை கூட்டணும், பெருக்கணும், வர்க்கப்படுத்தணும், ஏதாவது ஒன்று பண்ணால் இந்த விடுபட்ட எண் கிடைக்கும். அந்த தொடர்பை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 படங்களிலிருந்து தான் அந்த தொடர்பை கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், சுற்றி இருக்கிற நம்பர்ஸ் 3, 5, 3, 6. இந்த நம்பரை என்ன பண்ணால் 39 வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். அதே தொடர்பு இந்த படத்துலையும் பொருந்துதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்போசிட் நம்பரை பெருக்கிக்கலாம். 6, 5, 30, 3, 3, 9. ஆப்போசிட் நம்பர்ஸை பெருக்கி ஆட் பண்ணிக்கலாம். 30 கூட்டல் 9 39. இதே தொடர்பு இந்த படத்துலையும் பொருந்துதான்னு பார்க்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர்ஸ் 4 பெருக்கல் 4. இப்போ 4 பெருக்கல் 4 16. இந்த பக்கம் 5 7 பெருக்குனா 35. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 51 மிகச்சரியாக இருக்குது. இப்போ இதே தொடர்பு பயன்படுத்தி தான் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். 5 பெருக்கல் 5 25 கூட்டல் 4 பெருக்கல் 3 12. இப்போது 37 கிடைக்கும். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 2. 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்துலேயும் 3 எண்கள் இருக்குது. 3வது படத்தில் இந்த பகுதியில் ஒரு எண் விடுபட்டிருக்கு. மேலே உள்ள ஒரு எண் விடுபட்டிருக்குன்னா இந்த கீழே உள்ள எந்த 2 எண்களுக்கும் மேலே உள்ள ஒரு எண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த தொடர்பை கண்டுபிடிக்கிறது தான் இந்த 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. 3 4 இந்த 2 நம்பர்ஸை என்ன பண்ணால் 916 கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே தொடர்பு இந்த படத்துலையும் பொருந்துதான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். 3 4 என்ன பண்ணால் 916 கிடைக்கும். இப்போ பாருங்கள், 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்படியே பக்கமாக எழுதிட்டாங்க, 3 டிஜிட் நம்பர் மாதிரி. இப்போ இதுக்கும் அதே போல் தான். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. இப்போ இதுக்கும் அதே தொடர்பு தான். 1 ஸ்கொயர் 1, 5 ஸ்கொயர் 25. ஆகவே 125 தான் ஆன்சர். ஆப்ஷன் 1. 3வது கணக்கு ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. மேல் வரிசையில் ஒரு எண்களும் கீழ் வரிசையில் எண்களும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இடத்துல ஒரு எண் விடுபட்டிருக்கு. மேல் வரிசையில் 3 5 7 9 11 13 எல்லாம் ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. கீழ் வரிசையில் 8 26 48 82 விடுபட்ட எண் 170. இது எல்லாமே வர்க்க எண்களுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். மேலே உள்ள எண் 3ன்னா கீழே உள்ள எண் 8. அதாவது 3 ஸ்கொயர் மைனஸ் 1. 2வது களம் பாருங்கள். மேலே உள்ள எண் 5, கீழே 26. எப்படி எழுத முடியும்? 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1.
மூன்றாவது கலத்தில் மேலே 7 இருக்குது, கீழே 48 இருக்குது. அப்போ 7 வர்க்கம் 49. இப்போ 7 ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். இதை 9 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இப்போ இது 11 ஸ்கொயர் மைனஸ் 1ஆகத்தான் இருக்கும். இது 13 ஸ்கொயர் ப்ளஸ் 1. வர்க்கத்தோடு 1 கழிக்கிறாங்க, வர்க்கத்தோடு 1 கூட்டுறாங்க, கழிக்கிறாங்க 1 கூட்டுறாங்க. அப்போ இது கழிக்கணும். 11 மேலே இருக்குது, 11 ஸ்கொயர் மைனஸ் 1. 11 ஸ்கொயர் 121, அதில் 1 போயிடுச்சுன்னா 120. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 4. 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதில் இந்த இடத்துல உள்ள ஒரு எண் விடுபட்டிருக்கு. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 படங்களில் தான் அந்த தொடர்பை கண்டுபிடிக்கணும். சென்டரில் ஒரு நம்பர் விடுபட்டிருக்குன்னா சுற்றி உள்ள இந்த எண்களுக்கும் சென்டரில் உள்ள ஒரு நம்பருக்கும் தொடர்பு இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எளிமையான குழு கொடுத்துருக்காங்க. 343னா இது 7ன் கணம். 512னா இது 8ன் கணம். இப்போ விடுபட்ட இடத்துலையும் ஒரு கண எண் தான் வரும். 7ன் கணம் தான் 343ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 4 எண்களையும் என்ன பண்ணால் 7 கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், 5 2 I2 10, 1 3 3. 10ல் 3 போயிடுச்சுன்னா 7. பாருங்கள், 5 பெருக்கல் 2 சமம் 10. அதாவது எதிரெதிர் நம்பரை நம்ம பெருக்கிக்கிறோம். 3 பெருக்கல் 1 3. 10ல் 3 போயிடுச்சுன்னா 7. 7ன் கணம் 343. இந்த படத்தில் அதே மாதிரி 8 வரணும். ஆப்போசிட் நம்பர் பாருங்கள். 6 3 6 3 18. இந்த ஆப்போசிட் நம்பர் 2 5 10. 18ல் 10 போயிடுச்சுன்னா 8. அப்போ 8ன் கணம் தான் 512. இப்போ இதுக்கும் அதே தொடர்பு தான். 7 பெருக்கல் 2 7 2 14. 4 2 8. 14ல் 8 போயிடுச்சுன்னா 6. இப்போ இந்த விடுபட்ட இடத்துல 6ன் கணம் தான் வர முடியும். 6ன் கணம் 216. ஆப்ஷன் 3. 5வது கேள்வி. ஒவ்வொரு படத்துலையும் 5 5 எண்கள் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது படத்தில் சென்டரில் ஒரு எண் விடுபட்டிருக்கு. பாருங்கள், மதிப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்குது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். 13 16 ரெண்டையும் கூட்டினா 29. 14 15 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 29. இந்த படத்துக்கும் அது பொருந்துதான்னு பார்க்கலாம். 12 9 கூட்டினா 21. 10 11 கூட்டினா 21. அதாவது படத்தில் உள்ள இந்த 2 எண்களின் கூடுதலும் இந்த 2 எண்களின் கூடுதலும் சமமாக இருக்குது. அதுதான் சென்டரில் உள்ள நம்பர். இப்போ இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான். 8 5 13 கிடைக்கும். 6 7 கூட்டினா 13 கிடைக்கும். ஆகவே விடுபட்ட இடத்துல எண் 13 தான் வரணும். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 6. இந்த கணக்கில் ஒரே படம் தான் கொடுத்துருக்காங்க. 2 சதுரங்கள் இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிற சதுரத்தில் 4 எண்களும் வெளியில் இருக்கிற சதுரத்துக்குள்ளே 8 எண்களும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு எண் விடுபட்டிருக்கு. இந்த படத்தில் எந்தெந்த எண்களை தொடர்பு படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த படத்தை 4 சமப்பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற இந்த 29க்கும் வெளியில் இருக்கிற இந்த 5 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கும். உள்ளே இருக்கிற இந்த 45க்கும் வெளியில் இருக்கிற இந்த 6 3க்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 2 4க்கும் 20க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 5 2 என்ன பண்ணால் 29 கிடைக்கும்? 5 ஸ்கொயர் 5ன் வர்க்கம் 25. 2ன் வர்க்கம் 4. 2ஐயும் கூட்டினா 29. இப்போ மற்ற 2க்கும் அது பொருந்துதான்னு செக் பண்ணிக்கலாம். 6 ஸ்கொயர் 36. 3 ஸ்கொயர் 9. 2ஐயும் கூட்டினா 45. 4 ஸ்கொயர் 16. 2 ஸ்கொயர் 4. 2ஐயும் ஆட் பண்ணால் 20. அப்போ இதுக்கும் அதே தொடர்பு தான். 7 ஸ்கொயர் 49. 49 கூட எந்த எண்ணை ஆட் பண்ணால் 65 கிடைக்குதுன்னு பார்க்கணும். 49 கூட 16 கூட்டினா தான் 65 கிடைக்கும். 16 அப்படிங்கிறது 4ன் வர்க்கம். இப்போ இந்த இடத்துல எண் 4 தான் வரணும். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 7. ஒரே படம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எண் விடுபட்டிருக்கு பாருங்கள். இது ஒரு அருங்கோண வடிவம். ஆப்போசிட் நம்பர்ஸ் தான் தொடர்பு படுத்தி பார்க்கணும். வட்டம் கொடுத்து அந்த வட்டத்தை 6 பகுதிகளாக அல்லது 8 பகுதிகளாக பிரித்து எதிரெதிர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கணக்குகள்லேயும் ஆப்போசிட் நம்பர் தான் நம்ம தொடர்புபடுத்தணும். 10 22. 10லேருந்து 22 எப்படி வந்திருக்கும்? 10 2ஆல் பெருக்கி 2 கூட்டினா 22 வரும். 10 2ஆல் பெருக்குங்க 20. 20 கூட 2 கூட்டுங்க 22. இப்போ இந்த ஜோடிக்கும் அதே தொடர்பு பொருந்துதான்னு பார்க்கணும். 13 2ஆல் பெருக்குங்க 26. 2 கூட்டுங்க 28.
இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான். 17 2ஆல் பெருக்குனா 34, 34 கூட 2 கூட்டினீங்கன்னா 36. அப்போ இந்த விடுபட்ட இடத்துல எண் 36 தான் வரணும். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 8 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்துலேயும் 3 எண்கள் இருக்குது. 3வது படத்தில் கீழே இருக்கிற ஒரு எண் விடுபட்டிருக்கு. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். கீழே ஒரு எண் விடுபட்டிருக்குன்னா மற்ற இந்த 2 எண்களுக்கும் இந்த கீழே இருக்கிற எண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதாவது இந்த 2 நம்பர் ஏதாவது ஒன்று பண்ணுனா கீழே இருக்கிற நம்பர் கிடைக்கும். என்ன பண்ணணும்னா பெருக்கணும், கூட்டணும், வகுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த தொடர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. 15லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 3 வருது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் 47லேருந்து 25 கழிச்சோம்னா 8 கிடைக்காது. இப்போ அந்த தொடர்பில் மாற்றி பார்க்கணும். 15ஐயும் 12ஐயும் கூட்டினா 27 கிடைக்கும். 27க்கும் 3க்கும் என்ன தொடர்புனா 3இன் கணம் தான் 27. இப்போ 27இன் கணம் மூலம் 3ன்னு சொல்ல முடியும். ஆனால் 47ஐயும் 25ஐயும் கூட்டினா கன எண் கிடைக்காது. இப்போ வேறு தொடர்பில் யோசித்து பார்க்கணும். 15 கூட்டல் 12 27. 27ஐ 9ஆல் வகுத்தால் 3 கிடைக்கும். 47 கூட்டல் 25 72. 72ஐ 9ஆல் வகுத்தால் 8 கிடைக்கும். அப்போ இதுதான் தொடர்பு. ரெண்டையும் கூட்டி 9ஆல் வகுக்கணும். 63 கூட்டல் 54 117. 117ஐ 9ஆல் வகுத்தால் 13 கிடைக்கும். 13 தான் விடை. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 9 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. 3வது படத்தில் கீழே உள்ள ஒரு எண் விடுபட்டிருக்கு. இந்த மாதிரி படங்களில் சுற்றி இருக்கிற இந்த 4 எண்களுக்கும் சென்ட்ரல் இருக்கிற ஒரு நம்பருக்கு தான் தொடர்பு இருக்கும். அது என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். 8 5 4 3 இதை ஏதாவது ஒன்று பண்ணால் 28 கிடைக்கும். பாருங்கள், 8 பெருக்கல் 5 8 40. இது ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா 40 கிடைக்கும். கீழே உள்ள 2 இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா 4 12. 40ல் 12 மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா 28 கிடைக்கும். இப்போ இதே தொடர்பு அடுத்த படத்துக்கும் பொருந்துதான்னு செக் பண்ணிக்கலாம். 12 பெருக்கல் 7 84. 9 பெருக்கல் 8 72. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 12 மிகச்சரியாக இருக்குது. இப்போ இதுக்கும் அதே தொடர்பு தான். 5 பெருக்கல் 3 15. 15ல் எந்த எண்ணை மைனஸ் பண்ணால் 21 கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். 15 கூட எந்த எண்ணை கழித்தால் 21 வருதுன்னு பார்க்கணும். 21ஐ விட 15 கம்மி தான். இப்போ மிகை எண்ணை கழிக்க முடியாது. ஒரு குறை எண்ணை கழித்தால் தான் 21 கிடைக்கும். இப்போ -6 மைனஸ் பண்ணோம்னா 21 கிடைக்கும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். இங்கே பாருங்கள், 15 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 சமம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்துடும்? 15 கூட்டல் 6ன்னு வந்துடும் 21. இப்போ எந்த 2 எண்களை பெருக்குனா -6 கிடைக்கும்? 6 கூட -1 பெருக்குனா தான் -6 கிடைக்கும். +15 -6 ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 21 கிடைக்கும். சரியான விடை -1. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 10 முக்கோணங்களின் படங்கள் கொடுத்துருக்காங்க. 3 படங்கள் இருக்குது. முக்கோணத்தின் 3 உச்சிலையும் ஒவ்வொரு எண்களும், முக்கோணத்துக்கு உள்ள ஒரு எண்ணும் கொடுத்துருக்காங்க. 2வது படத்தில் முக்கோணத்தின் உச்சியில் ஒரு எண் விடுபட்டிருக்கு. அந்த விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சென்ட்ரல் இருக்கிற நம்பருக்கும் இந்த சுற்றி இருக்கிற நம்பருக்கும் தான் ஒரு தொடர்பு இருக்கும். சென்ட்ரலில் உள்ள நம்பர்ஸ் பாருங்கள், எல்லாமே வர்க்க எண்கள். நமக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கு. 169னா இது 13இன் வர்க்கம். 196னா இது 14இன் வர்க்கம். 225னா இது 15இன் வர்க்கம். இப்போ இந்த 3 எண்களை என்ன பண்ணால் 13 கிடைக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி 3வது படத்தில் இந்த 3 எண்களை என்ன பண்ணால் 15 கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதே தொடர்பை பயன்படுத்தி தான் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த அடிமானத்தில் உள்ள இந்த 2 எண்களையும் கூட்டுங்க. 10 கூட்டல் 6 16. உச்சியில் உள்ள எண்ணை மைனஸ் பண்ணிடணும். 16ல் 3 போயிடுச்சுன்னா 13. இப்போ 13இன் வர்க்கம் தான் 169. இதுக்கும் அதே தொடர்பு பொருந்துதான்னு செக் பண்ணிக்கணும். அடிமானத்தில் உள்ள இந்த 2 எண்களையும் கூட்டிக்கணும். 10 கூட்டல் 13 23. உச்சியில் உள்ள எண்ணை மைனஸ் பண்ணிடணும். 23ல் 8 போயிடுச்சுன்னா 15. 15இன் வர்க்கம் தான் 225. இப்போ இதுக்கும் அதே தொடர்பு தான். அடிமானத்தில் உள்ள எண்களை கூட்டிக்கிங்க. 18 கிடைக்கும். 18ல் எந்த எண்ணை மைனஸ் பண்ணால் 14 கிடைக்கும்? 18ல் 4 மைனஸ் பண்ணால் தான் 14 கிடைக்கும். ஆகவே உச்சியில் எண் 4 வரணும். ஆப்ஷன் 3.
கேள்வி எண் 11 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. 3வது படத்தில் கீழே உள்ள ஒரு எண் விடுபட்டிருக்கு. இந்த விடுபட்ட எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். எண்களின் மதிப்பு பாருங்கள். ஒவ்வொரு படத்துலையும் 4 எண்கள் கொடுத்துருக்காங்க. 3 சிறிய எண்களும் ஒரு பெரிய எண் இருக்குது. இந்த படத்துலையும் 3 சிறிய எண்களும் ஒரு பெரிய எண் இருக்குது. ஆகவே இந்த 3 சிறிய எண்களுக்கும் ஒரு பெரிய எண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 4 4 7 இந்த 3 எண்களை என்ன பண்ணால் 56 கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 2வது படத்துலையும் 5 5 3 இந்த 3 சிறிய எண்களை என்ன பண்ணால் 40 அப்படிங்கிற பெரிய எண் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்கள் 4 4 கூட்டினா 8 8 பெருக்கல் 7 56. எதிரெதிர் எண்களை கூட்டிக்கணும். 5 கூட்டல் 3 8. இந்த எண் கூட நம்ம பெருக்கிக்கணும். 8 40. இப்போ இதற்கும் அதே தொடர்பு தான். இந்த 2 எண்களை கூட்டிக்கணும். என்னன்னு தெரியல இந்த இடத்துல. 6 கூட எந்த எண்ணை பெருக்குனா 48 கிடைக்குதுன்னு பார்க்கணும். 6 கூட 8 பெருக்குனா தான் 48 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி 6 இருக்கிறதுனால இங்கே ஒரு 2 போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கூட்டினா 8. இங்கே இருக்கிற நம்பர் 6 6 8 48. இப்போ இந்த விடுபட்ட இடத்துல எண் 2 வரணும். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 12 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. 3வது படத்தில் ஒரு எண் விடுபட்டிருக்கு. சென்டரில் உள்ள இந்த நம்பருக்கும் அதை சுற்றி இருக்கிற 4 எண்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல் 2 படங்கள் இருந்து தான் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். 15 4 5 12. இந்த 4 நம்பர்ஸை என்ன பண்ணால் 80 கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 15 5 மைனஸ் பண்ணுங்கள். 15ல் 5 போயிடுச்சுன்னா 10. 4 12 இதற்கான வித்தியாசம். 12ல் 4 போயிடுச்சுன்னா 8. இப்போ 10 பெருக்கல் 8 80. 14லிருந்து 6 போயிடுச்சுன்னா 8. 9லிருந்து 2 போயிடுச்சுன்னா 7. 7 8 56. அதாவது இந்த 2 எண்களை மைனஸ் பண்ணிவிட்டு அதை பெருக்கிக்கணும். 13ல் 5 போயிடுச்சுன்னா 8. 15ல் 6 போயிடுச்சுன்னா 9. இப்போ 8 பெருக்கல் 9 சமம் 72. 72 தான் சரியான விடை. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 13 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. 3வது படத்தில் கீழே உள்ள ஒரு எண் விடுபட்டிருக்கு. இந்த விடுபட்ட எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். இடையில் உள்ள நம்பர்ஸை 2ஆல் வகுங்க. 4 4 2ஆல் வகுத்திங்கன்னா 2. இப்போ 4 பெருக்கல் 2 சமம் 8. 8ஐ 2ஆல் வகுத்தால் 4. 8 பெருக்கல் 4 32. 6 2ஆல் வகுத்திங்கன்னா 3. 3 பெருக்கல் 6 சமம் 18. இப்போ இந்த 2 நம்பரையும் கூட்டினா 8 வருது. இந்த 2 நம்பரையும் கூட்டினா 32. அதே போல் இந்த 2 நம்பரை கூட்டினா 18 வரணும். 8 கூட எந்த எண்ணை கூட்டினா 18 வரும்? 8 கூட 10 கூட்டினா தான் 18 வரும். ஆகவே விடுபட்ட இடத்துல எண் 10 வரணும். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 14 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணம் 3 உச்சிகள்லையும் 3 எண்கள், சென்டரில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க. 3வது படத்தில் மட்டும் முக்கோணத்தின் உள்ள இருக்கிற ஒரு எண் விடுபட்டிருக்கு. இப்போ இந்த முக்கோணத்தின் சுற்றி உள்ள இந்த 3 எண்களுக்கும் சென்டரில் உள்ள ஒரு நம்பருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 நம்பரையும் பெருக்குங்க. 4 8 32. 32 கூட 2 கூட்டினா 34. இதுக்கும் அதே தொடர்பு தான். 5 12 60. 60 கூட எண் 1ஐ கூட்டினால் 61. இப்போ இதுக்கும் அதே தொடர்பு தான். 5 6 30. 30 கூட 3 கூட்டினீங்கன்னா 33. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 15 ஒரு படம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தை 8 சமப்பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கணக்குகளில் ஆப்போசிட் நம்பரை தான் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணும். 1க்கு ஆப்போசிட்டில் எண் விடுபட்டிருக்கு. 7க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்குது. இப்போ 2 எப்படி 7ஆக மாறிச்சுன்னு பார்க்கணும். 4க்கு ஆப்போசிட்டில் 19 இருக்குது. அப்போ 4 என்ன பண்ணால் 19 வரும்னு பார்க்கணும். 3க்கு ஆப்போசிட்டில் 12 இருக்குது. அப்போ 3 என்ன பண்ணால் 12 கிடைக்கும். பாருங்கள் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இப்போ 7 கிடைக்கும். 4க்கு ஆப்போசிட்டில் 19 இருக்குது. 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 19. 3க்கு ஆப்போசிட்டில் 12 இருக்குது. இப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 சமம் 12. இப்போ வர்க்கப்படுத்தி அது கூட 3 கூட்டிக்கணும். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 விடுபட்ட எண் மொத்தமாக 4 கிடைக்கும். ஆப்ஷன் 1. 15 கேள்விகளின் விளக்கங்களை பார்க்குறதுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. போதும். ஒரு 3 வீடியோக்குள்ளே இந்த 50 கேள்விக்கான விளக்கத்தையும் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் முதல் 15 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க.
இந்த மாதிரி வினாத்தாளுக்கான ஆன்சர்ஸில் இன்னும் கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.